அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகள் ஒன்றான பனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சடா அல்லது சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முத்திரையை பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டு யோக முத்திரையுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தி பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு யோக முத்திரை அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த சபா அல்லது சடா முத்திரையாக இருந்தாலும் சரி, இல்லை பனா முத்திரை, இந்த ரெண்டு முத்திரையுமே பார்த்தீங்கன்னா மிக எளிமையான முத்திரை. ஆனால் ஆண்மை அதிகரிக்க செய்யும். அதே போல் மக்கள் பேர், நன்மக்கள் பேர், நல்ல குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அனைத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளை பிறப்பதற்கு இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யோக முத்திரை மிக எளிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் இதை செய்தால் இதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக அபரிதமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யோக முத்திரைகள், இந்த யோகாசனம், இது எல்லாமே பல ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது. பயிற்சிகள் மூலமாகவும் பலன்கள் மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது அது ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இப்போ டாக்டர் எல்லாமே நான் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன் சொல்ல மாட்டாங்க, டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு யோக முத்திரையுமே பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் அறியப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ காலங்காலமாக பின்பற்றப்படுது. ஸோ அதனால் இந்த யோக முத்திரை மிக எளிமையானது. அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம சபா அல்லது சடா யோக முத்திரையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கட்டை விரலை உள்ளங்கையில் மடக்கி அதுக்கப்புறம் அதாவது உள்ளங்கையில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளங்கையை தொடுமாறு வைத்து இந்த மற்ற 4 விரல்களையும் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி மடக்கி வச்சிருப்போம். 2 கையிலுமே அது மாதிரி பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? பண்ணிட்டு இதை மாதிரி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சடா அல்லது சபான்னு சொல்லுவோம். இந்த யோக முத்திரையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா, இந்த கட்டை விரல் என்னன்னா வெளிப்பக்கமாக வைக்க வேண்டும். சரிங்களா? ஸோ என்னன்னா அதாவது உள்ளார வச்சு மடக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை மாதிரி 4 விரல்களையும் மடக்கி கட்டை விரலை தொடுமாற வைக்க வேண்டும். ஸோ இதை மாதிரி கட்டை விரல் பக்கவாட்டில் தொடுமாற வைக்க வேண்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிடம் முதல் ஒரு 20 நிமிடம் வரைக்கும் நீங்கள் இருக்கும்போது அதுவும் பத்மாசனம், சுகாசனம், இதை மாதிரி யோகாசனத்தில் அமர்ந்து ஒரு அமைதியான இடத்துல இருந்து நீங்கள் செய்யும்போது மிக சிறப்பான பலன் கிடைக்கும். ஸோ நம்ம நேயர்கள் பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் இந்த யோக முத்திரை தேவைப்படுதோ அவர்கள் அனைவரும் இந்த முத்திரையை செய்து பலனை பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.